இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே நட்சத்திர வரிசைகளில் பூச நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பற்றி, தனித்தன்மையை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 27 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர வரிசைகளில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூசம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் கடக ராசியில் வரக்கூடிய அமைப்புள்ள நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள், 4 பாதங்களும் அந்த ராசியிலே இருக்கிறதுனால கடக ராசியில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல உழைப்பாளிகள், சனியுடைய அம்சம் பெற்றவர்கள், உழைப்புக்கு அஞ்சாத நபர்கள். அதே போல் கல்வியில் நல்ல ஒரு பற்றுதலும் உயர்கல்வியும் பட்டங்கள் நிறைய பெறக்கூடிய அமைப்பும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பெரியவர்களுடைய நல்ல மரியாதையும் நல்ல ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடிய அருமையான ஒரு குணவான்கள் யாருன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த ராசி அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு சந்திரனுடைய ஆற்றல் நிறைய கிடைக்கும். அதனால் இவர்களுக்கு எப்பவுமே கற்பனை சக்தி ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அந்த ஒரு கற்பனா சக்தி, எதை வேகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திர அதிபதி சந்திரனாக இருக்கனால அதிக வேகமாக ஒரு விஷயத்தை மனசில் அசை போட்டு இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நல்ல தெய்வ ஆச்சார அனுஷ்டானங்களில் நல்ல ஒரு பிடிப்பு பக்தி உள்ளவர்கள். அதே மாதிரி கோவில் வழிபாடுகளில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர்கள். அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கையில் நிறைய உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த பூசத்தில் பிறந்தவர்கள். சிலருக்கெல்லாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இயற்கையிலே வந்துடுது. அதே மாதிரி மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துடுது. இருதய வலி, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்குது. இது பொது பலன் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் இந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு வச்சு தான் இதை முழுமையாக நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு அது இருக்குது, அனுபவத்தில் பார்க்குறோம். சிலர் வேதங்களை படித்து மற்றவர்களுக்கு உபதேசமிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இதை நிறைய பேர் அனுபவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இவர்கள் முகமலர்ச்சியோடு எப்போதும் இருப்பார்கள். தனக்குள் இருக்கிற கவலையை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் எப்போதும். அதே மாதிரி நினைத்ததை சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் யாருன்னா இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட பூச நட்சத்திரத்தினுடைய அன்பர்கள் நிறைய பேருக்கு 2 திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்துடுதுங்க. இருதார யோகம் உள்ள நட்சத்திரம். இது நட்சத்திரத்துடைய சித்தாந்தம் தான். எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமானா இருக்காது. ஒரு சிலர் சுய ஜாதகத்தை பொறுத்து, லக்னாதிபதி 7ஆம் அதிபதியை பொறுத்து இந்த தன்மைகள் மாறும். ஆனாலும் பூச நட்சத்திரத்துடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா இருதார யோகம் உள்ள நட்சத்திரம். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடைப்படுது. அதே போல் பூச நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தின் வளர்ச்சி மிக மிக அபரிவிதமாக அந்த குடும்ப வளர்ச்சி அடையுதுங்கிறத கண்கூட பார்க்குறோம். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க குடும்பத்தில் அதில் பிறந்த நபர்கள், அவங்க குடும்ப நபர்கள் யாராவது ஒருத்தாலும் கோயில் பூசாரியாக இருக்காங்க, அதே போல் சாமியாடியாக இருக்காங்க. இது நிறைய பேர்கிட்ட கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. சுய தொழில் ஆர்வம் வாழ்க்கையில் இவர்கள் சொந்த தொழில் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த உத்வேகம் தான் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அடிமை தொழிலை பெரும்பாலும் பூச நட்சத்திரம் விரும்புவதில்லை. இது இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான இயற்கையான ஒரு குணாதிசயங்கள், நட்சத்திர சித்தாந்தங்கள். அப்படிப்பட்ட இந்த பூச நட்சத்திரம் ராவுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். இவர்கள் ராவுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம். அப்போ இந்த பிறவியில் நிறைய கற்பனா சக்தி நிறையா இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணிக்குவாங்க. மாந்திரிகம், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், கோயில் வழிபாடு, சாமி ஆடுறது, இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் போய் அந்த விஷயத்தை எதிர்மறையை நிறைய சந்திக்கிறாங்க. அதே போல் களவு இவர்களுக்கு ஏற்படுது. இவங்களுக்கு களவு ஏற்படுது. களவுனா பொருளை பறி கொடுக்கறது. அதேமாதிரி அதிக போகத்தில் போய் நிறைய பேர் மாட்டிடுறாங்க. போகம்னா உலக இன்பங்களில் போய் நிறைய மாட்டிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ராவுடைய கர்ம பதிவை பெற்றதனால் இந்த பிரச்சனை இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ராகுடைய கர்ம பதிவை தீர்க்கக்கூடிய சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே வரணும். இதெல்லாம் செய்கிறப்ப அவர்களுக்கு அதுலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி ராகுடைய ஆற்றல் நெகட்டிவாக இவங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, புற்றுக்கண் வழிபாடு இதெல்லாம் நிறைய செய்யணும். மயில் மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுகளே நிறைய செய்யும்போது இவர்களுக்கு அந்த ராகுடைய கர்மப்பதிவு குறைஞ்சிட்டே வரும். அதே போல் ஒரு நட்சத்திர சித்தாந்தத்தை இவங்க கடைப்பிடித்தாலே நிறைய கர்மப்பதிவுகள் குறைய ஆரம்பிக்கும். எந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திர சித்தாந்தங்கள், வெற்றி சின்னங்கள் இதை இவர்கள் உடன் வைத்து கொள்ளும்போது அதற்கு இவர்கள் வாழ்வியல் முறைகளை கொண்டு செல்லும்போது அவர்களுக்கு நிறைய கர்மா குறைகிறத கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னா குரு பகவான். அப்போ குரு வழிபாடு செய்கிறது இவர்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய நன்மை செய்யும். அதே மாதிரி இதற்குண்டான மிருகம் ஆண் ஆடு. அப்போ அந்த ஆண் ஆடு அந்த ஆட்டுக்கு நல்ல உணவுகள் அளிப்பதும், அதை வளர்ப்பதும், அதை பேணி காப்பதும், அந்த ஆட்டுக்கறி அந்த மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், கர்ம பதிவுகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இதற்குண்டான பட்சி நீர்க்காகம். அப்போ காகத்துக்கு டெய்லி உணவு வைக்கிறது. இதெல்லாம் பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரங்களால சனிக்கிழமை தவறாமல் காகத்துக்கு எள் சாதம், எள்ளெண்ணங்கள் வைப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு அந்த நட்சத்திர சித்தாந்தங்கள் வெற்றியை கொடுத்துட்டே இருக்கும். இவர்கள் தேவகணத்தை சேர்ந்தவர்கள், நட்சத்திர கணத்தில் தேவகணத்தை சேர்ந்தவர்கள். அப்போ கணப்பொருத்தம் தேவகணம் உள்ள வாழ்க்கை துணை கிடைப்பது சிறப்பு, மனித கணம் உள்ள வாழ்க்கை துணை கிடைப்பது சிறப்பு. அப்படி இல்லாமல் ராட்சச கணம் அடையும் போது இவர்களுக்கு வாழ்க்கை போராட்டமாகுது. ஸோ இது கணப்பொருத்தத்தில் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். அப்போ இவர்களுக்கு தேவர்களுக்கு உண்டான நல்ல குணங்கள் நிறைய அவங்ககிட்ட இருக்கும். ஆன்மீகம், தெய்வீக சிந்தனைகள் நிறைய இவர்கள்ட்ட இருக்கும். இவர்களுக்குண்டான விருட்சம் அரச மரம். அப்போ அரச மரத்தை இவங்க நல்ல வழிபாடு செய்ய இவங்க கர்மம் டோட்டலாக ஜீரோவாயிரும். ஒரு அரச மரத்தை ஒரு பொது இடங்களில் வளர்த்துட்டு வர்றது, ஒரு கோயில், ஒரு பள்ளிக்கூடம், இந்த மாதிரி ஒரு பொது இடங்கள் எங்கே வளர்க்க வாய்ப்பு இருக்கோ அங்கே ஒரு அரச மரம் வைத்து இந்த அரச மரத்தை இவர்கள் பராமரித்து நீரூற்றி வளர்ப்பது இவர்களுடைய கர்ம பதிவுகள் நல்ல டோட்டலாக ரெக்கவரி ஆயிரும். அதே மாதிரி அரச மரத்தை சுற்றி வளம் இவர்கள் தினமும் வழங்கி வருவது இவர்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். வாழ்க்கையில் மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னம் என்னென்னா அம்மிக்கல். இவங்க எப்போதும் ஒரு அம்மிக்கல் படத்தை சிம்பிளாக கூட வச்சுக்கிறது. இவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன ஒரு அம்மி அப்படிங்கிற ஒரு மாடலை கூட வச்சுக்கிறது. இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல வெற்றியை வளர்ச்சியை நல்லா கொடுக்குதுங்கிறது நட்சத்திர சித்தாந்தத்தில் அனுபவத்தில் பார்க்கிறோம். அதுபோல் இந்த மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா 2, 4, 6வது நட்சத்திரங்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்யுது. இப்போ பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் எதை செய்தாலும் அந்த 2வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரத்தில் ஆயிலி நட்சத்திரம் என்று போய் இவர்கள் அந்த விஷயத்தை தொடங்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. அடுத்து 4வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் இவர்களுக்கு வாழ்க்கையில் சேமத்தாரைய நட்சத்திரமாக 4வது நட்சத்திரத்தில் இவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் மிகப்பெரிய வெற்றிகளை, நல்ல ஒரு சிறப்பை இவர்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்குது. அதே போல் 6வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்த நட்சத்திரம், இது இவர்களுக்கு வாழ்க்கையில் அனுகூலத்தாரையாக மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. ஒரு தேவ வழிபாடுகள், ஒரு பெரிய ஆலயங்களுக்கு செல்லும்போது இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்து இவர்கள் செல்லும்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை முழுமையாக அடையலாம். ஸோ இதெல்லாம் நட்சத்திர சித்தாந்தத்தில் இந்த 2, 4, 6வது நட்சத்திரங்கள் இதற்குண்டான அணுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இவர்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னா 2வது நட்சத்திரம் அது புதனுடைய நட்சத்திரங்கள். அப்போ புதன் சார்ந்த 3 நட்சத்திரங்கள் இவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆயிலியம், கேட்டை, ரேவதி இது 3 புதனுடைய நட்சத்திரங்கள். அடுத்து இவர்களுக்கு பூர நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் சொன்னேன், அது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களால சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்கள் அது இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பரணி, பூரம், பூராடம் இது 3ம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். இது இவர்களுக்கு 3மே நல்ல வெற்றியை கொடுக்கும். அடுத்து அஸ்த நட்சத்திரம் சொன்னேன், 6வது நட்சத்திரம், இது சந்தனுடைய நட்சத்திரம். அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது 3ம் சந்தனுடைய நட்சத்திரங்கள். இது 3ம் இவர்களுக்கு எப்போவுமே நன்மை செய்யும். ஸோ இந்த மாதிரி இவர்கள் இந்த 3 நட்சத்திரத்துடைய வாழ்வியலை எப்போவுமே கூட அமைச்சுக்கிறப்ப வெற்றிகள் நிறைய இவர்கள் அடைகிறாங்க. இதை நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளை வடிவமைப்பதோடு இவர்களுடைய தசா புத்திகளையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது சிறப்பு. தசா புத்திகள் அப்படின்னு எடுத்துட்டா பூசம் சனியுடைய நட்சத்திரம் சொன்னேன்.
அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால முதல் திசையாக இவர்களுக்கு சனி திசை தான் வரும். வாழ்க்கையில் பிறந்த உடனே 19 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை சனி திசை. எல்லாருக்கும் 19 வருஷம் அனுபவத்தில் இருக்குமானா அவரவர் பிறந்த நட்சத்திர பாதம் எத்தனையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திசா இருப்பு வந்து 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம், 14 வருஷம் இப்படி வரும். ஒரு சிலருக்கு 18 வருஷம் கூட வரும். அப்போ முதல் தசையாக வந்து இவர்கள் சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள். அப்போ சனி மகா திசை என்பது முதல்ல பிறக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலங்களில் சனி வந்து நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் கூட கடகத்துக்கு அவன் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த கொஞ்சம் ஆரம்ப இளமை காலத்தில் கொஞ்சம் துன்பங்களை நிறைய பேருக்கு கொடுக்குது. ஒரு சிலருக்கு 15 வயசு வரைக்கும்லாம் கல்வியில் மந்த நிலைகள், ஒரு சோம்பேறித்தனம், கல்வியில் தொடர முடியாத நிலை, கல்விக்கு வந்து ரொம்ப அவங்கள புஷ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை தூண்டக்கூடிய நிலை, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது. அதே போல் அந்த சனி பகவான் திசை முதல் திசையாக அவர்களுக்கு சனி லக்னத்துக்கு சுபகிரகமாக இருந்து நல்ல ஸ்தானங்களில் இருந்து இருக்கும்போது சிலருக்கு நன்மையான பலன்களை சனி செய்துட்டு போயிடுறாரு. ஆனால் பெரும்பாலும் சனி திசை வந்து இந்த இளமை பருவத்தில் நன்மை செய்வதில்லை. அடுத்த திசையாக இவர்களுக்கு 2வது திசை புதன் திசை அப்படிங்கிற அந்த திசை வரும். 17 ஆண்டுகள் அந்த புதன் திசை. 17 வருஷம் புதன் திசை என்பது இவர்களுக்கு வந்து 19 வயசில் சனி திசை முடியுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு 10 வயசில் முடியுது அப்படின்னா, இந்த 19 வருடத்துக்கு அடுத்து இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் 36 வயது வரைக்கும் புதன் திசை உண்டு. ஒரு சிலருக்கு 30 வயசு, ஒரு சிலருக்கு வந்து 25 வயசு, இப்படி வந்து புதன் ஆரம்ப திசையுடைய அமைப்பை பொறுத்து புதன் வந்து 30 வயசு வரைக்கும் ஆவரேஜாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு 25லேயே கூட புதன் திசை முடியும். அப்போ புதன் திசை வரும் காலம் ஒரு 15 வயசில் 10 வயசில் புதன் தொடங்கினா 27 வயசில் இருப்பார். அப்போ புதன் கல்விக்குள்ளான காலத்தில் புதன் திசை வருது. திருமண காலம் சொல்லக்கூடிய காலத்தில் புதன் திசை ஒரு சிலருக்கு வருது. அப்போ புதன் என்பவர் கல்விக்கு அதிபதி, வித்யாகாரகன். நிறைய குழந்தைகளுக்கு அந்த புதன் திசை கல்வியில் உயர் கல்வி ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வைக்குது. புதன் வக்ரமாக இருந்தால் தேடி தேடி அவங்களை படிக்க வைக்குது. நல்ல ஒரு புதனுடைய ஆற்றல் அவர்களுக்கு கல்வியில் உச்சநிலை அடைய வைக்குது. புதன் ஜாதகத்தில் கெடாமல் நீச்சமடையாமல் நல்ல அமைப்பில் இருந்தால் நல்ல வெற்றியை அது கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த புதன் திசை வந்து நிறைய பேருக்கு நல்ல அமைப்புகளை கொடுத்துட்டு போகுது. ஆனால் அந்த ராசிக்கு புதன் 12 குடையவன் 3ஆம் அதிபதிங்கிறனால பெரும்பாலும் புதன் திசை என்பது காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி என்கிறதுனால நன்மைகளை ஏதாவது ஒரு ரூபத்தில் கெடுத்துட்டு தான் போகுது புதன் திசை. எப்படின்னு சொன்னால் சிலருக்கு வந்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள், திருமண வாழ்க்கையில் சில வழக்குகள் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஒரு சிலர் ஆரம்பத்தில் தொழில் தொடங்குற காலத்தில் போய் கடன் அடைஞ்சிடுறாங்க. ஒரு சிலருக்கு அந்த திசை வந்து நோயை கொடுத்துருது. ஒரு 20 வயசு 15 வயசில் ஏதாவது ஒரு வைத்திய செலவு அப்படி கொடுத்துருது. ஸோ கடன் நோய் வழக்கில்லாத புதன் திசை இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதிங்கிறனால இந்த காலகட்டத்தில் புதனுடைய பலம் அறிந்து அதற்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்து நல்ல ஒரு திசையாக அந்த திசையை நீங்கள் வந்து வாழ்வியல் மாற்றங்களை செய்யலாம். அடுத்த திசை கேது திசை. 7 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை கேது திசை. ஒருத்தருக்கு வந்து ஒரு 30 வயசில் கேது தொடங்குது அப்படின்னு வைங்க. ஒரு 27 வயதுலையோ 30 வயதில் கேது தொடங்குதுன்னா 7 வருஷம் கேது திசை. அந்த 7 ஆண்டுகள் கேது ஜாதகத்தில் பெரும்பாலும் ஜாதகர்களுக்கு நன்மை செய்வதில்லை. நல்ல ஆன்மீக சிந்தனைகள், நல்ல தெய்வ வழிபாடுகள், இறை அனுபவத்தை நிறைய பேருக்கு வேத சித்தாந்தத்தை அந்த கேது கொடுக்குறாரு. ஆனாலும் பெரும்பாலும் தொழில் வளர்ச்சி நன்மை செய்வதில்லை. கேது திசையும் கூட கடன் நோய் வழக்கு நிறைய பேருக்கு கொடுக்குது. கடனில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, நிறைய பேர் தொழிலில் தோல்வி அடைகிறாங்க. திருமண வாழ்க்கை காலத்தில் அந்த 30 வயதுக்கு பிறகு நிறைய பேர் 37 வயதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம். கேது ஜாதகத்தில் மறைவு பெற்று நன்மையாக அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்களை கேது கொடுக்குறாரு. கேது வந்து அந்த திசை காலங்கள் எப்படி இருக்குன்னு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் அதுக்குண்டான இறை வழிபாடுகளை முறையாக செய்து அதை நீங்கள் அந்த திசையை நல்ல திசையாக அமைத்துக் கொள்வதற்கு இறை வழிபாடுகள் துணை செய்யும். அடுத்து சுக்கிர திசை அப்படின்னு ஒரு திசை. அடுத்து 20 ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. இந்த திசை ஒரு சிலருக்கு 35 வயசில் தொடங்கும், ஒரு சிலருக்கு 40 வயசில் தொடங்கும். அப்படி வந்து 20 ஆண்டுகள் திசை 55 60 வயசு வரைக்கும்லாம் சுக்கிர திசை ஒரு சிலருக்கு இருக்குது. நல்ல திசையாக அந்த காலத்தில் பிற்பகுதி யோகம் ஒரு 35 வயது 40 வயதுக்கு பிறகு சுக்கிரன் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வுகளை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு போகிறாரு. அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், லக்னத்துக்கு பகை இல்லாமல் லக்ன சுபராக இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை சுக்கிர திசை கொடுக்குது. அந்த திசை அவர்களுக்கு நிலையான லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய நிலையாக நிறைய பேர் சொத்துக்கள் சேர்க்குறாங்க, இடம் நிலம் பூமி வாங்குறாங்க, லைஃப்பில் நிறைய நிரந்தர வருமானங்களை அடைகிறாங்க. நல்ல வளர்ச்சியை அந்த சுக்கிர திசை கொடுத்துட்டு போகுது.
ஒரு சிலருக்கு சுக்கிரன் லக்ன பாவியாக இருந்து சுக்கிரன் நீச்சமாகவோ பகை வீடுகளோ இருந்தால் நிறைய பேர் பெண்களால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வீடு கட்டி கடனாகி அந்த வீட்டை விற்கிற நிலை ஏற்படுது. இந்த மாதிரி கடன்கள் பிரச்சனைகளை சுக்கிரன் பெண்கள் வழியில் மனைவிக்கு நிறைய மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சுக்கிரன் லக்னத்திற்கு சுபரா அசுபரான்னு பார்த்து இந்த திசையை முடிவு செய்து அந்த திசைக்குண்டான எளிய இறை வழிபாடுகளை செய்து அந்த திசையை நல்லா அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த 20 ஆண்டு சுக்கிர திசை தான். அதை சரியாக பிளான் பண்ணணும். ஏன்னா 30 வயசு 35 வயசு 40 வயசுல தொடங்கும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அந்த காலம். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் அந்த சுக்கிர திசை சரியாக வடிவமைச்சிட்டா தான் அந்த 20 ஆண்டு தான் உங்களுக்கு லைஃப்பில் டைம் வச்சுக்கலாம். ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த திசையை நீங்கள் சரியாக ஆரம்பத்துலேருந்தே அனலைஸ் பண்ணி நல்ல அமைப்பில் இருக்கா, யோகியாக இருக்காரா. சுக்கிரன் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு யோகியாக வந்துட்டா மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவயோகியாக வந்துட்டாருன்னா அந்த திசை அந்த 20 வருஷம் வீணாக பாடாக படுத்திடுது. ஸோ அந்த மாதிரி அந்த திசையுடைய தன்மையை முதல்ல அறிஞ்சு அதுக்குண்டான இறை வழிபாடுகளை தான் நான் திரும்ப ரெஃபர் பண்ணுறேன். அதை கரெக்டாக செய்துக்கங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்ல டைம். 60 வயசு வரைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய டைம். அடுத்து சூரிய திசை 6 வருஷம். அந்த சூரிய திசையானது ஒரு சிலருக்கு 55 வயசில் தொடங்கும், ஒரு சிலருக்கு 60 வயசில் தொடங்கும். அப்போ 66 வயது இல்லை வந்து 60 வயது 55 வயது இப்படிலாம் சூரிய திசை முடியும். சூரிய திசை 6 ஆண்டுகள். நிறைய பேர்த்துக்கு தொழிலில் ஒரு சிலருக்கு நல்ல வளர்ச்சி அடையுது, தனம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது. ஒரு சிலருக்கு குடும்பஸ்தானத்தில் பிரச்சனைகளையும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் ஏற்படுத்துது. தந்தை அப்படின்னு ஒரு விஷயத்த அப்பா ஸ்தானத்துக்கு அந்த காலத்தில் ஒரு சிலருக்கு தந்தைக்கு வந்து கர்ம காரியங்களை செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துது. அப்பா இருந்தார்னா அந்த காலத்தில் சூரியன் தகப்பனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறாரு. சூரியன் லக்ன சுபராகவோ நல்லா இருந்தால் பெரிய பாதிப்புகள் வராது. சூரியன் வந்து நீச்சமாகவோ இல்லை சூரியன் பகையாக இருந்தால் சூரியன் இயற்கை பாவி தான். அப்போ அந்த காலத்தில் தந்தைக்கு நிச்சயமாக ஒரு கெடுதலை செய்கிறாரு. அதனால் அந்த திசையை முதல்ல நீங்கள் பார்த்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 வயசில் உங்களுக்கு நடக்குது சூரிய திசை தொடங்குதுன்னா உங்கள் அப்பா இருக்காருன்னா அவருக்கு நல்ல ஆயுள் ஹோமங்கள் செய்து அவர் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொஞ்சம் அந்த திசையை நீங்கள் வடிவமைச்சுக்கிறது நல்லது. அடுத்த திசை சந்திர திசை. 10 ஆண்டுகள் சந்திர திசை. அந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கடகராசிக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வந்துடுறாரு. பூச நட்சத்திரத்துக்கு கடகராசிக்கு ராசி அதிபதி. அப்போ சந்திரன் பலமாக இருக்கும்போது நல்ல திசையாக உங்களுக்கு நல்ல மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம். சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன், புத்திகாரகன். அப்போ உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, நல்ல ஒரு இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு பிற்பகுதியில் சந்திரன் 10 வருஷம் நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு சந்திரன் நீச்சமாகவோ சந்திரன் கெட்டு பகை வீடுகளோ பாவிகளுடன் சேர்ந்து லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் சந்திரன் இருந்தால் இப்போ வந்து தனுசு லக்னம் கடகராசியில் ஒருத்தர் பிறந்து சந்திர திசை வந்துருச்சுன்னா அந்த திசை அவருக்கு சோதனை காலம் தான். அந்த திசை அவருக்கு ஆயுள் தோஷத்தை கொடுக்குது. அஷ்டமாதிபதியாக சந்திரன் வரும்போது நான் உதாரண ஜாதகம் தான் சொல்கிறேன். தனுசு லக்னம் கடகராசி அப்படி வந்துட்டால் அஷ்டமாதி திசையாக சந்திர திசை வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கடன் நோய் வழக்கு, நிறைய பேருக்கு ஆயுள் தோஷம் இதெல்லாம் ஏற்படுது. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, குழப்பங்கள் நிறைய அடைகிறாங்க, டிப்ரெஷன் நிறைய அடைகிறாங்க. ஸோ இது மாதிரி திசைகள் எப்படி வருதான்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான அந்த இறை வழிபாடுகளை முன்கூட்டியே செய்து சந்திர பலத்தை கூட்டி நல்ல பலனை அடையலாம். அடுத்து 7 ஆண்டுகள் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை ஒரு சிலருக்கு வரும் கடைசியில் ஒரு 70 வயதுக்கு பிறகு. அந்த ஒரு 77 வயது வரைக்கும் இருக்கலாம். ஒருத்தருக்கு 65 தொடங்கி 72 வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 70 வயசில் தொடங்கி 77 வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு 80 வயசு வரைக்கும் கூட இருக்கும். அந்த செவ்வாய் திசையானது அந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு சுபராக இல்லாத போது பொதுவாக அவரும் இயற்கை பாவியே. அதனால் வந்து உங்கள் ராசிக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் பிள்ளைகள் வழியில் நிறைய சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாரு. அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திசையாக இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு அது எதிர்மறை கொடுக்குது. ஒரு சிலருக்கு சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை, பூமிகளை இழக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் லக்ன சுபராக செவ்வாய் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. ஸோ இந்த செவ்வாய் திசை முடிஞ்சு அடுத்து ராகு திசை வரும். அந்த திசை பெரும்பாலும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு வருவதில்லை. காரணம் 100 வயசுக்கு மேலே யாரும் இப்போ ஆயுள் கிடையாது. ஏன்னா சராசரி வயதே 60-70ன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து அந்த ராகு திசையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதனால் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நான் சொன்ன நட்சத்திர சித்தாந்த முறைகள், அதே மாதிரி இந்த தசாபதிகளுக்கு உண்டான உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் ஆய்வு செய்து உங்கள் இந்த பிறவியை
நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதியும் நல்ல ஒரு வெற்றியும் அடையக்கூடிய அமைப்பாக இறை வழிபாடுகளை செய்து நல்ல வெற்றிகள் பல அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.